ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது கான்செப்ட் 12 என்சிஆர்டி அனலைசஸ் சாக்கிள் அண்ட் விலாஸோட ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்சிஆர்டி இதில் கவரேஜ் பார்த்திங்கன்னா எதுலேருந்து எது இருக்குன்னா இந்த 2 கேஸ் ஸ்டடீஸில் ஆரம்பித்து செல்லிங் ஃபிஷ் லைக் இஸ் மதர் வரைக்கும் வருது. நம்ம அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா என்சிஆர்டி வாண்ட் டு ப்ரூவ் ஒன்ஸ் எக்கனாமிக் பிரின்சிபல் என்னென்னா ஹியூமன் கேபிட்டல் டிட்டர்மைன் ப்ரொடக்டிவிட்டி, இன்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஹியூமன் கேபிட்டல் டிட்டர்மைன் ப்ரொடக்டிவிட்டி, இன்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஹியூமன் கேபிட்டல் தான் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி, இன்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இதை வச்சு நம்ம எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு நம்ம படிக்க போகிறோம். In the 2 case studies, we saw Sakil went to school and Vilas did not go. இந்த நிகழ்வுகளில் சகேல் பள்ளிக்கு சென்றான், விலாஸ் பள்ளிக்கு செல்லவில்லை. சகேல் was physically strong and unhealthy. சகேல் உடல் நலத்துடன் இருந்தான். There was no need for him to visit the hospital frequently. அடிக்கடி மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. விலாஸ் வாஸ் ஏ பேஷண்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். விலாஸ் மூட்டுவலி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். He lacked the mean to visit the doctor. மருத்துவ சிகிச்சை பெறும் வசதியும் அவனிடம் இல்லை. Sakal acquired a degree in computer programming. Sakal found a job in the private firm while Vilas continued with the same work as his mother. Sakal கல்வி நிரலாகத்தின் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பட்டம் பெற்றான். அதன் மூலம் தனியார் நிறுவனத்தில் வேலை பெற்றான். Sakal found a job படிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா he earned a mere income like his mother to support the family. விலாஸ் தனது தாயைப் போலவே மீன் விற்பனையிலே தொடர்ந்தான். In the case of Sakal, several years of education added to the quality of labors. அவனும் தனது தாயைப் போலவே மிக குறைந்த வருமானமே பெற்றான். சகலின் பல ஆண்டுக்கான கல்வி அவனது உழைப்பின் தரத்தை, குவாலிட்டி ஆஃப் லேபரை உயர்த்தியது. This enhances total productivity. இதனால் அவனது மொத்த உற்பத்தி திறனும் அதிகரித்தது. This is turned page on individual through salary or in some other form of the choice. In case of Vilas, there could not be any education or health care in the early part of his life. உற்பத்தி திறன் அதிகரிப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. அதனால் அதற்கான பலனாக ஒருவருக்கு அதிக சம்பளம் அல்லது வேறு வருமானம் கிடைக்கிறது. ஆனால் விலாஸ் ஆரம்ப வாழ்க்கையிலேயே கல்வியும் சுகாதாரமும் பெற முடியவில்லை. எனவே அவர் தனது தாயைப் போலவே மீன் விற்று வாழ்நாள் முழுவதும் குறைந்த வருமானத்திலேயே வாழ்ந்தார். ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன், குவாலிட்டி ஆஃப் லேபர் தொழிலாளியின் தரம், ப்ரோக்ராமிங்னா கணினி நிரலாக்கம், கான்ட்ரிபியூஷன்னா பங்களிப்பு, எக்கனாமின்னா பொருளாதாரம், சேலரினா சம்பளம், அன்ஸ்கில்டு லேபர்னா திறனற்ற தொழிலாளர்கள். இதுக்கப்புறம் என்சிஆர்டி 2 பாய்ஸை பற்றி மட்டும் பேசாமல் இந்த டாக்ட் அபவுட் 2 எக்கனாமிக் மாடல்ஸை பற்றி பேசுது. மாடல் பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில்லு, ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், எக்கனாமிக் க்ரோத். லேக் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனில் புவர் ஹெல்த்து, நோ எஜுகேஷன், நோ ஸ்கில்லு, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம் அண்ட் கண்டினியூ ப்ராவர்ட்டிலே இருந்தாங்க. திஸ் கம்பேரிசன் இஸ் த ஆர்ட் ஆஃப் த சாப்டர். எஜுகேஷன் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லேபர். என்சிஆர்டி யூஸ் எ இம்பார்ட்டன்ட் பேஸ். குவாலிட்டி ஆஃப் லேபர் does not mean working order, it means working better. In quality of labor, it does not mean working order, it means working better. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 farmers ஒரே லேண்டை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ட்ரெடிஷ்னலாகவும் இன்னொருத்தவங்க சயின்டிஃபிக் ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. போத் ஒர்க் ஃபார் 8 hours. யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? பெட்டர் நாலேஜை வச்சு யூஸ் பண்ணவங்க தான் ஹையர் குவாலிட்டி ஆஃப் லேபர் இருப்பாங்க.
ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் எக்கனாமி. ப்ரொடக்டிவிட்டினா அவுட்புட் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் ஆஃப் இன்புட். அவுட்புட் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் ஆஃப் இன்புட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒர்க்கர் ஏ ப்ரொடியூஸ் 10 ஷர்ட்டு ஒரு நாளைக்கு பண்ணுறாங்கன்னா ஒர்க்கர் பி ப்ரொடியூஸ் 25 ஷர்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யார் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி? ஒர்க்கர் பி தான் வந்து ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா பெட்டர் ஸ்கில் வந்து பெட்டர் எஜுகேஷன் பெட்டர் டெக்னாலஜி வந்து கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். டாங்கி கூட தான் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து ஆனால் அது இதுவாகுது. ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் அதிகமாக வருதா? இல்லை அது மாதிரி தான். ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட் ஆன் எஜுகேஷன், ஸ்கில்லு, ஹெல்த்து, டெக்னாலஜி அண்ட் ஆர்கனைசேஷனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இடன் பிட்வீன் கான்செப்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி லீட் டு எக்கனாமிக் க்ரோத். ப்ரொடக்டிவிட்டி வந்து லீட் டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுது. என்சிஆர்டி வந்து ஒரு முக்கியமான லைன் ஆஃப் செயினை வந்து கொடுக்குது. என்னென்னா பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் லேபர் குவாலிட்டி, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் ப்ரொடக்ஷன், ஹையர் நேஷ்னல் இன்கம் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகம் பண்ணும். திஸ் செயின் இஸ் ரிப்பீட்டட்லி யூஸ்ட் இன் யூபிஎஸ்சி GS3. ஹியூமன் கேபிட்டல் பெனிஃபிட் த நேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் பெனிஃபிட் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்சிஆர்டி சேஸ் டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி ஆட் டு த க்ரோத் ஆஃப் த எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி ஆட் டு த க்ரோத் ஆஃப் த எக்கனாமி. எஜுகேஷனல் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், ஃபேமிலி, ஃபார்மர், நேஷ்னல். தட் இஸ் வை கவர்மெண்ட் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. Income depend on productivity. Why did Sackle receive a high salary? Not because he was lucky, not because boss was generous. அவங்க வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறாங்க, அதனால் ஹையர் வேல்யூ டு த கம்பெனி வந்து கிடைக்குது. அதனால் வந்து அவங்க சேலரியும் வந்து ஹையராக இருக்குது. எக்கனாமிக்ஸ் சேஸ் இன் காம்படேட்டிவ் மார்க்கெட் ஸ்கில்டு லேபர் ஜென்ரலி ஏர்ன் மோர் பிகாஸ் இட் கிரியேட் கிரேட்டர் வேல்யூ. இப்போ உங்களால் உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருந்தால் அதோடைய உங்களுக்கு வந்து அது கொடுக்குற இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். அன்ஸ்கில்டு லேபர் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி சேஸ் விலாஸ் ஏர்ன்டு salary of an unskilled labor, meaning no specialized education, no vocational skill, no technical knowledge, ins வந்து lower wages. இது எதுவுமே இல்லாததுனால அவங்க வந்து கம்மி சம்பளம் தான் தர முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஹியூமன் கேபிட்டல் இஸ் பில்ட் இயர்லி. நோட்டீஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. என்சிஆர்டி ரிப்போர்ட்டட்லி சேஸ் இயர்லி எஜுகேஷன் ப்ளஸ் இயர்லி ஹெல்த் கேர். ஏன்? பிகாஸ் சைல்ட்ஹுட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூஸ் ரிட்டர்ன் ஃபார் டிகேட்ஸ். தட் இஸ் ஒய் கண்ட்ரி ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன், சைல்ட் நியூட்ரிஷன், வேக்சினேஷன் அண்ட் early childhood care. Economists often summarize these chapters as human capital, labor productivity and economic growth. Human capital, labor productivity and economic growth. This is the foundation for later topics. வந்து இதான் foundation. Demographic dividend, inclusive growth, human development indexes, skilled India, new education policy, labor reforms. இது எல்லாமே இதுக்கு வந்து பொருந்தும். இந்தியா வந்து என்னென்னலாம் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஸ்கில் இந்தியா மிஷன், PM விஸ்வகர்மா, நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020, ஆயுஷ்மான் பாரத், போஷான் அபியான். இட்ஸ் எய்ம் ஆல் டு இம்ப்ரூவ் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இப்போது எஜுகேஷனும் ஹெல்த்தும் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, பெட்டர் ஹியூமன் கேபிட்டல் வந்து கிடைக்கும், ஹையர் குவாலிட்டி ஆஃப் லேபர் வந்து கிடைக்கும், ஹை ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும், ஹை இன்கம் கிடைக்கும், ஹையர் நேஷ்னல் இன்கம் வந்து கிடைக்கும். அதனால் எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாகும். இதே ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புவர் ஹெல்த்து, புவர் எஜுகேஷன், லோ ஸ்கில்லு, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம், பர்சிஸ்டன்ட் பாவர்ட்டியும் வந்து நிலவும். எஜுகேஷன் வந்து டைரக்ட்லி இன்க்ரீஸ் இன்கம். எஜுகேஷன் வந்து டைரக்ட்லி இன்க்ரீஸ் இன்கம்னா இன்கம்ப்ளீட், அதை முழுமையாக பெறல. கரெக்ட் பார்த்தினா எஜுகேஷனும் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்.
ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனவொன்னே வந்து இன்கமும் வந்து அதிகமாக கிடைக்கும். ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் ஒர்க். ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா மோர் அவர் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி இட் மீன்ஸ் ப்ரொடியூசிங் மச் மோர் அவுட்புட் வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட என்ன வந்து இட் மீன்ஸ் ப்ரொடியூசிங் மோர் ஆர் பெட்டர் அவுட்புட் வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ். நம்மக்கிட்ட என்ன வந்து ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம நிறைய இது பண்ணுறது தான் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் பெனிஃபிட்ஸ் ஒன்லி எஜுகேட்டட் பீப்புள். ஹியூமன் கேபிட்டல் வந்து எதை முதல்ல பெனிஃபிட் பண்ணோன்னா எஜுகேட்டட் பீப்புளை மட்டும்தான் வந்து பெனிஃபிட் பண்ணுவோம் அப்படின்றான். ஆனால் தப்பு. ஹையர் ஹியூமன் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணும். எதை வச்சுன்னா நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி, டேக்ஸ் ரெவென்யூ, இனோவேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் என்சிஆர்டி ஐடியா. எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த லேபர். பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. லேபர் அதிகமாக தான் ப்ரொடக்டிவிட்டி. ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கான்ட்ரிபியூட் எக்கனாமிக் growth. Human capital enhance the quality of labor, raise productivity and generate long-term economic growth by increasing both individual earning and national output. இன்டர்வியூ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின், why is education considered an investment rather than expenditure? ஏன்னா வந்து அதை வச்சு தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம எஜுகேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லீடிங் டு ஹையர் ஃபர்தர் ஏர்னிங் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் கிரேட்டர் எக்கனாமிக் growth ஃபார் சொசைட்டி. இந்த கான்செப்ட் வந்து எதோடலாம் இன்டர்லிங்க் ஆகிருக்குன்னா ஹியூமன் கேபிட்டல், ப்ரொடக்டிவிட்டி, லேபர் எக்கனாமிக் growth, நேஷ்னல் இன்கம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டு, இன்க்ளூசிவ் growth, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்துக்கூட சேர்ந்துருக்கு. ப்ரீவைக்யூ ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிப்பீட்டட்லி கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹியூமன் கேபிட்டல், ப்ரொடக்டிவிட்டி, எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, லேபர் குவாலிட்டி, inclusive growth, demographic dividend. This NCERT concept formed the conceptual base for all of them. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் டேபிளுக்கு தான். சாக்கல் அண்ட் விலாஸ். எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, நோ ஸ்கூல். ஹெல்த் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, நோ புவர் ஹெல்த். ஸ்கில் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங், நோ ஸ்கில் ட்ரைனிங். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறான். லோ இன்கம், ஃபிஷ் செல்லிங். ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. இன்கம் வந்து ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. எக்கனாமிக்கல் கான்ட்ரிபியூஷன் வந்து ஹை, இங்கே வந்து லிமிட்டட். ஹியூமன் கேபிட்டல் வந்து டெவலப்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு. 32nd ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா வாட் இம்ப்ரூவ்டு சைக்கிள் லேபர் குவாலிட்டி, எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒய் டிட் சைக்கிள் ஏர்ன் higher productivity? Why did villas remain poor? Lack of education, health and skill formation. Main reason வந்து பார்த்தீங்கன்னா human capital determines productivity and long term income. யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்கன்னா இமேஜ் இந்தியா ஹேஸ் 2 districts. ஏ வந்து பார்த்தோன்னா ஹெவிலி எஜுகேட்டட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். பி வந்து இந்த எதுவுமே கிடையாதுன்னா 20 வருஷம் கழிச்சு எது வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தில் எமர்ஜ் ஆகும். ஏன் வந்து அது வந்து யூஸ் ஆஸ் இன் ஹியூமன் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க். இது எல்லாமே கிடைச்சா மனுஷன் ஏன் டெவலப் ஆக மாட்டான். அடுத்தது வந்து மென்டார் நோட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோர் கம்பேரிசன் ஆஃப் சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் 3 வந்து 13 வந்து பிகின் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் குவிட்டட் என்சிஆர்டி பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் கிவ் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் த ஃபியூச்சர்.
This introduced the powerful idea of return of investment in human capital, vicious cycle, which is extremely important for UPSC prelims, mains and essay and interview. Excellent. We now entered one of the most important chapter in the entire NCERT economy. என்னன்னு பார்த்தீங்கன்னா many UPSC questions on human capital, education, health, demographic dividend, inclusive growth, skill development are ultimately based on this idea. Chapter 2 பார்த்தீங்கன்னா people are resourcesல investment in human resource give high return of human investment. இதில் என்ன கற்றுக்க போகிறோன்னா why did countries spend money on health and education? பிகாஸ் இது வந்து கன்சப்ஷன் மட்டும் கிடையாது, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். பில்டிங் ஒரு ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுற மாதிரி, ஒரு மிஷினை வாங்குற மாதிரி. இன்வெஸ்டிங் இன் பீப்புள் ஆல்சோ கிரியேட் ஃபியூச்சர் ரிட்டர்ன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம படிக்கலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் வயா எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் கேன் கிவ் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் ஃபியூச்சர். கல்வி மற்றும் மருத்துவ பராமரிப்பின் மூலம் மனித வளத்தில் செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்தில் அதிக வருமானத்தை அளிக்கக்கூடும். மக்கள் மீது செய்யப்படும் இந்த முதலீடு நிலம் அல்லது இயந்திரங்களின் செய்யப்படும் முதலீடை போன்றதே. The investment in the people is the same as the investment in the land and capital. ஒருவர் பங்குகளை அல்லது கடன் பத்திரங்களை வாங்கும்போது எதிர்காலத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்று நம்பி முதலீடு செய்கிறார்கள். அதேபோல் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் அதிக வருமானத்தை, அதிக உற்பத்திறனை அளிக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனித வளம். மெடிக்கல் கேர்னால் மருத்துவ பராமரிப்பு. ரிட்டர்ன்னா முதலீடு, வருமானம் அல்லது பலன். ஷேர்னால் பங்களிப்பு. பாண்ட்ஸ்னால் கடன் பத்திரம். ஃபிசிக்கல் கேபிட்டல்னால் உடைமை மூலதனம். ஃப்யூச்சர் ஏர்னிங்னால் எதிர்கால வருமானம். பேசிக் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியா இன் எக்கனாமி. எக்கனாமிக்ஸ் டிவைட் ஸ்பெண்டிங் இன்டு 2 டைப்ஸ். எக்கனாமிஸ்ட் வந்து ஸ்பெண்டிங்கை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கன்சப்ஷன், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். கன்சப்ஷன்னு பார்த்தீங்கன்னா மெனி ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் ப்ரெசன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கன்சப்ஷன். என்னென்ன ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, மூவி டிக்கெட்டு, வெக்கேஷனு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து குயிக்காக எண்ட் ஆகிடும். இதால் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் மட்டும்தான், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னா மணி ஸ்பெண்ட் டுடே டு இன்க்ரீஸ் ஃபர்தர் ஃப்யூச்சர் இன்கம் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு, ஸ்கில் ட்ரைனிங்கு, ஹெல்த் கேரு, மிஷினரிஸ், ஃபேக்ட்ரிஸ், ரிசர்ச்சு, ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் கண்டினியூடு ஃபார் மெனி இயர்ஸ்க்கு வரும். என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர், நாட் மியர்லி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. ஒய் எஜுகேஷன் இஸ் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஸ்பெண்ட் 2 lakhs ஃபார் எஜுகேட்டிங் இஸ் டாட்டர். இப்போ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து டாக்டர், ஷி பிகேம் ஏ டாக்டர், ஷி ஏர்ன் 20 lakhs எவ்ரி இயர். ஃபார் இனிஷியல் ஸ்பெண்டிங் ஜென்ரேட் ஃப்யூச்சர் இன்கம். அதனால தான் எஜுகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வை இஸ் ஹெல்த் கேர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்கன்னா ஹெல்த்தி ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்ட் ஒர்க் ரெகுலர்லி, லேர்ன் ஃபாஸ்டர், ப்ரொடியூஸ் மோர், ஏர்ன் மோர். தேர்ஃபோர் மணி ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் கேர் டுடே வந்து பார்த்தோன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி டுமாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் சிமிலர். என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேர்ஸ் ஃபிசிக்கல் கேபிட்டலில் வந்து ஸ்பெண்டிங் மணி, பையிங் மிஷின்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். ஃபிசிக்கல் கேபிட்டல்னால் என்னென்னா மணியை வந்து ஸ்பெண்ட் மணி, பை மிஷின்ஸ், இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். ஹியூமன் கேபிட்டல்னால் என்னென்னா ஸ்பெண்ட் மணி, educate people and increase production. Exactly the same economic logics.
ஐ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி சேஸ் ஐ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் ₹1 ஆன் எஜுகேஷன்னா, இன் ஃபியூச்சரில் எஜுகேட்டட் பர்சன் ஏர்ன் மோர், பே டேக்ஸஸ், இன்னோவேட் பண்ணுவாங்க, create jobs and contribute to GDP. The total economic benefit is much greater than ₹1. This is an high return on investment. அடுத்தது பார்த்தீங்கன்னா, why shares and bonds? NCRT give an analogy. When people buy share or bonds, they expect future result. இப்போது ஒருத்தங்க வந்து இப்போ ஷேரு பாண்டோ வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து தனக்கு ஒரு பணம் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் வென் சொசைட்டி இன்வெஸ்ட் இன் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம். அது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபர்தர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கமையும் எதிர்பார்க்குறாங்க. திஸ் கம்பேரிசன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் கேபிட்டல் யூஸிங் எ ஃபெமிலியர் ஃபினான்ஷியல் ஐடியாஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லாங் டேர்ம் அப்படின்னா என்னன்னா, எஜுகேஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ரிசல்ட் இப்போவே வந்து கொடுத்துடாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் வேலை, அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக் க்ரோத் வந்து ஓவர் டிகேட்ஸில் வந்து நடக்கும். அதனால தான் வந்து கவர்மெண்ட் கண்டினியூலி இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன் டிஸ்பைட் டிலேட் ரிசல்ட். லேட்டாகவே ரிசல்ட் கிடைச்சா கூட கவர்மெண்ட் வந்து அதனால தான் வந்து இது எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிஸ்ட் ஆஃப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வந்து ஆஃப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். எக்கனாமிஸ்ட் ஆஃப்டன் எக்ஸ்பிரஸ் திஸ் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் வந்து ஹையர் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கமும், ஹையர் சேவிங்கும் கிடைக்குது, ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது, ஹையர் எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து இருக்குது. இதுதான் வந்து விருட்சமாக வளருதுன்றாங்கல்ல, விருஷியஸ் சைக்கிளாக வளருது. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். நேஷ்னல் எஜுகேஷன். இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரிப்பீட்டடாக இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் அதாங்க. அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம ஈஸியாக அது எல்லாமே படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து NEP 2020, ஸ்கில் இந்தியா மிஷன், PM கௌஷல் விகாஸ் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், போஷன் அபியான், சமக்ர சிக்ஷா, all of these are based on the simple NCERT principle. நேஷ்னல் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சிங்கப்பூர் வந்து பார்த்தோன்னா வெரி லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் இருக்குது, பட் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஸ்கில் அண்ட் ஹெல்த் கேர். இதோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹையஸ்ட் பர் கேபிட்டா இன்கம் வந்து இருக்குது. இதனால தான் திஸ் இஸ் த ஹியூமன் கேபிட்டல் இஸ் இன் ப்ராக்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா பெட்டர் ஹியூமன் கேபிட்டல் கிடைக்கும். ஹை ஸ்கில், ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை இன்கம், ஹை எக்கனாமிக் க்ரோத்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலன்னா புவர் ஹியூமன் கேபிட்டல், லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம். Education is only a social service அப்படின்றது இன்கம்ப்ளீட். இட் இஸ் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு சோஷியல் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஹெல்த் கேர் ஒன்லி ரிடியூஸ் டிசீஸ்ன்றதும் தப்பு. ஹெல்த் கேர் ஆல்சோ இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, இன்கம் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஒன்லி பையிங் மிஷின்ஸ்ன்றதும் தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ஆல்சோ மீன் பில்டிங் ஹியூமன் கேபிட்டல். நம்ம வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அவசியம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இதில் பண்ணணும்னா எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் கண்டிப்பாக பண்ணணும். ஃபிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா NCERTயோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எஜுகேஷன் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் கேர் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் ஜென்ரேட் ஃப்யூச்சர் இன்கம். ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஷுட் பி வியூட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் பிகாஸ் இட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ரைஸ் ஃபர்தர் இன்கம் அண்ட் ஸ்ட்ரென்த் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத். திஸ் சென்டென்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் இன் GS 2, 3 and essay and interview.
எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஷுட் பி வியூட் அஸ் நம்ம எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். எதுக்காகனா ஹியூமன் கேபிட்டலில் பிகாஸ் இது வந்து ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது, ஃப்யூச்சர் இன்கமையும் ரைஸ் பண்ணுது, லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத்தையும் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுது. Why should a developing country spend more on education instead of treating it merely as welfare expenditure? இதுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக நல்ல ஒரு வடிவம், மீனை வந்து டெய்லியும் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் இந்த கான்செப்ட். இப்போ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி வந்து ஏன் வந்து டெவலப் ஆகிருக்காங்கன்னா, அவங்க வெல்ஃபேருக்குலாம் அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. நாட் மியர்லி அதுக்கு மட்டும் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல எஜுகேஷனையும் நல்ல ஹெல்த்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களே தனக்கு தேவையானதை அவங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் இதுக்கான குட் எக்ஸாம்பிள். பேலன்ஸ் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எஜுகேஷன் கிரியேட் ஸ்கில்டு கேபிட்டல். எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்கில்டான ஹியூமன் கேபிட்டலை வந்து க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி இன்க்ரீஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, அது வந்து லேபர் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இனோவேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. ரைஸ் இன்கம் அண்ட் ஜென்ரேட் லாங் டேர்ம் எக்கனாமிக் ரிட்டர்ன் ஃபார் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. இன்டர்லிங்கேஜஸ் பார்த்திங்கன்னா, திஸ் கான்செப்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஹியூமன் கேபிட்டல், ஃபிசிக்கல் கேபிட்டல், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத்து, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஜிடிபி க்ரோத் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பிஒய்க்கு ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்லையும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து, ப்ரொடக்டிவிட்டி, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் ஃபவுண்டேஷன் பிஹைண்ட் மெனி ஆஃப் தோஸ் கொஷின்ஸ். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் 32nd ரிவிஷனில், ஏன் வந்து எஜுகேஷனை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோன்னா, இட் இன்க்ரீஸ் ஃப்யூச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம். ஒய் இஸ் ஹெல்த் கேர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா, ஹெல்த்தி பீப்புள் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி அண்ட் கான்ட்ரிபியூட் மோர் டு த எக்கனாமி. Why compare education with shares and bonds? Both involve spending today for higher future return. Massive lessons ன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் yield லாங் டேர்ம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரிட்டர்ன்ஸ். யூபிஎஸ்சி வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபேஸிங் எ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து கஷ்டம் இருக்குது, நிறைய வந்து பற்றாக்குறைகள் இருக்குது. அப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒன் மோர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங்கை கட்டலாமா, இல்லை எக்ஸ்பேண்ட் குவாலிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரைமரி ஹெல்த்னா எதை வந்து கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல், explain which option is likely to generate greater long term economic benefits and why. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேரையும் தான் வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணணும். திஸ் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் த ஐடியா ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் பை எக்ஸ்பிளைனிங் why educated parent invest more in children lead to the vicious cycle with why lack of education creates the vicious cycle of poverty. This is the most important analytical idea in the development economics is the frequent used in UPSC answer. This is one of the deepest concept in NCERT. UPSC repeatedly tests the idea in different forms. This concept explains how development continue across generation or how poverty continue across generation. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா, அடுத்த கான்செப்ட் வந்து 14வது கான்செப்ட், ஹியூமன் கேபிட்டல் கிரியேட்ஸ் விஷியஸ் சைக்கிள் அண்ட் விஷியஸ் சைக்கிள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட் வந்து. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டியில் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகிடுது. ஓகே, இதில் என்னென்ன அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி வந்து இப்போ ரொம்ப முக்கியமான அடுத்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது. ஏன் வந்து ஒய் டூ சம் ஃபேமிலி பிகேம் ரிச்சர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஏன் வந்து ஒரு சில ஃபேமிலிகள் வந்து ஒரு ஜென்ரேஷனாக பணக்காரங்களாக இருந்துகிட்டே இருக்காங்க, ஏன் மற்றவங்க வந்து பணக்காரங்களாக இருக்கிறதே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இன்டர் ஜென்ரேஷனல் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். ஏன்னா இன்டர் ஜென்ரேஷனல் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்.
ஒரு குழந்தை கல்வி மற்றும் சுகாதாரம் முதலீடு செய்தார். எதிர்காலத்தில் அந்த குழந்தை அதிக வருமானம் ஈட்டி சமூகத்திற்கு அதிக பங்களிப்பு செய்யும். A child too with investment made on her education and health can yield a high return in future in the form of higher earning and greater contribution to the society. கல்வி அறிவு பெற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியில் அதிக முதலீடு செய்கிறார்கள். Educated parents are found to invest more heavily on the education on their child. ஏனெனில் கல்வியின் மதிப்பை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்துள்ளனர். This is because they have realized the importance of education for themselves. அவர்கள் நல்ல உணவு மற்றும் சுகாதாரம் பற்றிய அதிக விழிப்புணர்வு கொண்டுள்ளனர். They are also கல்வியில் குழந்தைக்கு நல்ல கல்வியும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கிறது. இவ்வாறு ஒரு நல்ல NCERT இன்ட்ரடியூஸ் 2 எக்கனாமிக் சைக்கிளை வந்து NCERT வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஷியஸ் சைக்கிள்னால் வந்து குட் சைக்கிள், பாசிட்டிவ் சைக்கிள் விச் ஈச் இம்ப்ரூவ்மெண்ட் கிரியேட்ஸ் அனதர் இம்ப்ரூவ்மெண்ட். விஷியஸ் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பேட் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் வேர் ஒன் ப்ராப்ளம் கிரியேட் அனதர் ப்ராப்ளம். திஸ் 2 ஐடியா அப்பியர்ஸ் த்ரூ அவுட் UPSC இன் சொசைட்டி, இன் எக்கனாமிக் சொசைட்டி, கவர்னன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் பாவர்ட்டி. எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் மோர். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனோட வேல்யூ தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து எஜுகேட்டட் மதர், இப்போது அவங்க அம்மா வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அவங்களுக்கு கரெக்டான வேக்சினேஷன் போடுவாங்க, என்கரேஜ் ரீடிங் படிக்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, மெயின்டைன் நியூட்ரிஷன் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் ஆஃப் பேரண்ட் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சில்ட்ரன். எஜுகேட்டட் பேரண்ட் வந்து குழந்தைங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அவேர்னஸ் வந்து NCERT ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் பண்ணுறாங்க நியூட்ரிஷன் அண்ட் ஹைஜீன். ஏன்னா ஹெல்த்தி சில்ட்ரனுக்கு வந்து அவங்க ரெகுலராக ஸ்கூல் அட்டன் பண்ணணுன்னா, அவங்க கரெக்டாக படிக்கணுன்னா, பிகம் மோர் ப்ரொடக்டிவ் அடல்ட்டாக இருக்கணுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். எஜுகேஷனும் அண்ட் ஹெல்த்தும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஈச் அதர், ரெண்டுத்துக்குமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ஹியூமன் கேபிட்டல்னால் திஸ் இஸ் அன் அட்வான்ஸ்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா எஜுகேட்டட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் வந்து எஜுகேட்டட் சில்ட்ரனாக வருவாங்க. தேர்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஹையர் இன்கம் இருக்கும். ஜென்ரேஷன் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஹியூமன் கேபிட்டல் கீப் க்ரோவிங் அக்ராஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இடன் மினி கான்செப்ட் பார்த்திங்கன்னா விஷியஸ் சைக்கிள்னால் எஜுகேட்டட் பேரண்ட் அவங்க குழந்தைங்களும் எஜுகேட்டட் ஆக்குவாங்க, ஹையர் ஸ்கில் கிடைக்கும், ஹையர் இன்கம் கிடைக்கும், பெட்டர் ஹெல்த் கிடைக்கும், பெட்டர் எஜுகேஷனும் அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கும். இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி ஜென்ரேஷனும் ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே விஷியஸ் சைக்கிள்னால் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் வந்து ரொம்ப புவராக இருந்தாங்கன்னா எஜுகேஷனுக்கு புவராக தான் கொடுப்பாங்க, ஸ்கில்லும் கம்மியாக தான் இருக்கும், இன்கமும் கம்மியாக தான் இருக்கும், புவர் நியூட்ரிஷன் இருக்கும், புவர் ஹெல்த் இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஆல்சோ ரிமைன்ஸ் புவர், சில்ட்ரனும் பார்த்திங்கன்னா புவராக தான் இருப்பாங்க. இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஒய் பாவர்ட்டி ஆஃப்டன் பர்சிஸ்ட் அக்ராஸ் ஜென்ரேஷன். அதனால தான் வந்து ஜென்ரேஷனாக அவங்க வந்து ஒரு ஏழ்மை நிலையிலே இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வெல்த்தி எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க எல்லாமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட்டோட தலையீடு என்ன, இன்டர்வென்ஸ்னால் என்ன, தலையீடுனால் என்னென்னா இஃப் லெஃப்ட் எனி ஒன் புவர் ஃபேமிலி மே நெவர் எஸ்கேப் த விஷியஸ் சைக்கிள். தேர்ஃபோர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் தெம். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, மிட் டே மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, PM போஷான் அதுதான் வந்து மிட் டே மீல் ஸ்கீம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அங்கன்வாடி கொடுக்குறாங்க, ஆயுஷ்மான் பாரத், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். திஸ் கோல் இஸ் டு பிரேக் த விஷியஸ் சைக்கிள் அண்ட் கிரியேட் எ விர்ச்சுவஸ் சைக்கிளாகவும் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜென்ரலான ஒரு கான்செப்ட் என்னென்னா ஹியூமன் கேபிட்டல் ஹேவ் ஸ்பிளிட் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன் வந்து எஜுகேட் ஆனாங்கன்னா
அந்த பெனிஃபிட் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க கம்யூனிட்டிக்கு, அவங்க எக்கனாமிக்கு, அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பெனிஃபிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அவங்க மட்டும் பயனடையாமல் அவங்கள சுற்றி இருக்கிற சர்க்கிள், அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனும் அதனால் பயனடைவாங்க. எஜுகேஷன் கிரியேட் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ். எஜுகேஷன் வந்து நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணுது. தட் இஸ் ஒய் கவர்மெண்ட் சப்சிடைஸ் எஜுகேஷன். அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கு நிறைய சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. திஸ் கான்செப்ட் கனெக்ட் டைரக்ட் லிங்க் வித் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, போஷான் அபியான், PM போஷான், பேட்டி பச்சாவோ பேட்டி பஹாவோ, समग्र शिक्षा, आयुष्मान भारत, नेशनल डेवलपमेंट स्किल डेवलपमेंट मिशन, all aim to create a virtuous cycle of human development. இதோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவஸ் சைக்கிளில் வந்து எஜுகேஷன், ஸ்கில்லு, இன்கம் அதிகமாகும், ஹெல்த்து நல்லா டெவலப் ஆகும், பெட்டர் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் கிடைக்கும். அதனால் அவங்க பாசிபிலிட்டி பண்ண செழுமையாக இருப்பாங்க. விஷுவஸ் சைக்கிளில் வந்து ஒரு ஏழ்மையாக இருப்பாங்க, ஸ்கூல் எஜுகேஷன்லாம் நல்லா கொடுக்க மாட்டாங்க, லோ ஸ்கில்லாக இருப்பாங்க, லோ இன்கம் இருக்கும், புவர் நியூட்ரிஷன் இருக்கும், புவர் ஹெல்த் இருக்கும், அதனால் பாவர்ட்டியாக இருப்பாங்க. பாவர்ட்டி இஸ் காஸ்டு ஒன்லி பை லோ இன்கம். பாவர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ் காஸ்டு ஒன்லி பை லோவர் இன்கம்ன்றது தப்பு. பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல். பாவர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து இன்கம் மட்டும் லோவாக இருந்தால் அவங்க பாவர்ட்டின்னு கிடையாது. பாவர்ட்டின்றது இஸ் மல்டி டைமென்ஷனல். இது வந்து பார்த்திங்கன்னா புவர் எஜுகேஷனல், புவர் ஹெல்த்து, புவர் நியூட்ரிஷன், லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் அஃபெக்ட் ஒன்லி ஒன் ஜென்ரேஷன். இதில் எது பார்த்திங்கன்னா ராங், இது ஒரு ஜென்ரேஷன் மட்டும் அது அஃபெக்ட் ஆகாது. ஹியூமன் கேபிட்டல் ஆஸ் இன்டர்ஜென்ரேஷனல் எஃபெக்ட். Government spend on education benefits only students. Government spending on education benefits only students என்றது wrong. It benefits society through higher productivity, better health, lower productivity, economic growth. லிவ்ஸ் ஆங்கிளில் விர்ச்சுவஸ் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு ப்ராசஸ். விர்ச்சுவஸ் சைக்கிள்ன்றது வந்து பாசிட்டிவ் செல்ஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷியஸ் சைக்கிள்ன்றது நெகட்டிவ் செல்ஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏ விஷியஸ் சைக்கிள் இன்டு ஏ விஷியஸ் சைக்கிளாக வந்து மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் பிரேக் த இன்டகிரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பாவர்ட்டி by creating a vicious cycle of human capital formation. இது வந்து 2-3 SA சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணி யூஸ் ஆகும். கேன் பாவர்ட்டி பி இன்ஹெரிட்டட்? பாவர்ட்டி வந்து எப்போவுமே தலைமுறையாக இருக்குமா? நோ, நாட் ஜெனட்டிக்கலி பட் எக்கனாமிக் அண்ட் சோஷியலி. லேக் ஆஃப் எஜுகேஷன், புவர் ஹெல்த், inadequate nutrition and limited opportunity can trap successive generation in poverty unless human capital investment break the cycle. இந்த கான்செப்ட் வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன், நியூட்ரிஷன், பப்ளிக் ஹெல்த்து, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்க்ளூசிவ் க்ரோத்து, சோஷியல் ஜஸ்டிஸு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். PYQ relevance-ல UPSC as frequently asked question involving human development, poverty, nutrition, education, health, inclusive growth, intergenerational inequality. The term vicious cycle and virtuous cycle may not always appear directly, but the underlying is repeatedly examined. What is vicious cycle? Vicious cycle na positive self reinforced process where improvement create further improvement. What is vicious cycle na? A negative self reinforced process where one disadvantages lead to another. Why do educated parents invest more in children? They understand the long term value of education and health. Main reason pathina human capital can either compound across generation or it neglects. Poverty can also compound across generation.
யூபிஎஸ்சி திங்க் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜஸ் வந்து ஸ்டார்ட் வித் த சேம் இன்கம். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி இன் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் கேர். பி வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் த செக்டர்ஸ். After 30 years கழிச்சு explain how the concept of the vicious cycle would lead to different economic development in outcome அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ் டு கண்ட்ரிஸ். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியிலேருந்து கண்ட்ரிக்கு போகிறோம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒய் ஜப்பான் பிகம் ஏ டெவலப்ட் கண்ட்ரி டிஸ்பைட் ஹேவிங் ஏ வெரி ஃபியூ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூபிஎஸ்சி ஆன்சர்ஸ் on human capital and economic development. ஜப்பான் ஆஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸை இல்லைன்ட்டு இது பண்ணிட்டாங்க. பட் யூபிஎஸ்சி expect you to understand why Japan still become a developed country. This concept வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் வந்து ஜப்பான் வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்ட்டு. Why did Japan become rich? Human capital versus natural capital. ஏன் வந்து ஜப்பான் வந்து ரிச்சாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்சிஆர்டி வந்து எதுலேருந்து எது கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, என்சிஆர்டி ஆஸ்க் எ சிம்பிள் பட் பவர்ஃபுல் கொஷின். என்ன கேட்குறாங்கன்னா, how can a country with few natural resources become one of the richest country in the world? அதுக்கு ஆன்சர் என்னென்னா, human capital is more important than natural resources. This idea is extremely important for UPSC. ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே, countries like Japan have invested in human resources. ஜப்பான் போன்ற நாடுகள் மனித வளத்தில் ஹியூமன் ரிசோர்ஸில் அதிக முதலீடு செய்துள்ளன. தே டிட் நாட் ஹாவ் எனி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அந்த நாடுகளுக்கு இயற்கை வளங்கள் மிகவும் குறைவாக இருந்தன. தே டிட் நாட் ஹாவ் எனி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அவர்கள் தேவையான இயற்கை வளங்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தனர். தே இம்போர்ட்டட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நீடட் இன் தர் கண்ட்ரி. அப்படி இருக்க அவர்கள் எப்படி வளர்ந்த நாடுகளாக டெவலப்டு கண்ட்ரியாக ஆனார்கள்? ஹவு டிட் தே பிகம் ரிச் ஆர் டெவலப்டு கண்ட்ரி? ஏனெனில் அவர்கள் மக்களின் கல்வி, சுதந்திரம் மற்றும் திறன்களின் முதலீடு செய்தனர். தே ஹாவ் இன்வெஸ்டட் ஆன் பீப்பிள், எஸ்பெஷலி இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். அதனால் மக்கள் நிலம் மற்றும் மூலதனம் போன்ற மற்ற வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்தினர். These people have made efficient use of other resources like land and capital. அதனால் மக்கள் நிலம் மற்றும் மூலதனம் போன்ற மற்ற வளங்களை மிகவும் திறமாக பயன்படுத்தினார்கள். மக்களின் திறன், எஃபிஷியன்சி மற்றும் அவர்களின் உருவாக்கிய தொழில்நுட்பம், டெக்னாலஜி ஜப்பானை வளமான நாடாக மாற்றியது. Efficiency and the technology evolved by people having made their country rich and developed. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் இயற்கை வளம், டெவலப்டுனா டெவலப்டு கண்ட்ரி, இம்போர்ட்னா இறக்குமதி, எஃபிஷியன்சினா செயல்திறன், டெக்னாலஜினா தொழில்நுட்பம், ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனித வளம், கேபிட்டல்னா மூலதனம், ரிச் கண்ட்ரினா வளமான நாடு. மெனி பீப்புள்னால் நினச்சிக்கிறாங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக இருந்தால் கண்ட்ரி வந்து ரிச்சாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்சிஆர்டி என்ன சொல்லுதுன்னா, அது ஆல்வேஸ் அப்படி கிடையாது, நாட் ஆல்வேஸ் அப்படிங்கிற. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து உதவுது, பட் பீப்புள் டிட்டர்மைன் ஹவு எஃபெக்டிவ்லி தோஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு. அந்த மக்கள் தான் வந்து அதை தீர்மானிக்கிறாங்க, அந்த ரிசோர்ஸை எப்படி வந்து வளமாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் alone cannot create development. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மட்டும் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணல. கண்ட்ரியே வந்து பார்த்தோன்னா ஆயில் இருக்குது, கோல் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து எஜுகேஷன் கம்மியாக இருக்குது, கரப்ஷன் இருக்குது, வீக் இன்ஸ்டியூஷன் இருக்குது, லோ ஸ்கில் இருக்குது. டெவலப்மெண்ட் மே ரிமைன் லிமிட்டடாக இருக்கும். வெரி ஃபியூ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இனோவேஷன் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் டெக்னாலஜி இருக்குன்னா டெவலப்மெண்ட் கேன் பி வெரி ஹையாக இருக்கும்.
This is Japan's examples. Human capital make other resources useful. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைனு. Think about tractor. Without trained farmer, it remain unused. Think about hospital. Without doctor and nurse, the building alone cannot save life. Think about computer. They can't create software. Machine, land and building need skilled people to become productive. That's why NCERT say human resources make land and capital useful. That is why NCERT say human resources make land and capital useful அப்படின்னு சொல்கிறாங்க. NCERT use the word efficiency. Efficiency means using available resources with minimum waste and maximum output. இதுதான் வந்து எஃபிஷியன்சியோட டெஃபினிஷன். எஃபிஷியன்சினா என்னென்னா யூஸிங் அவைலபிள் ரிசோர்ஸஸ் வித் மினிமம் வேஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட். 2 ஃபேக்ட்ரிஸ் வந்து ஐடென்டிக்கல் மிஷின்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஹைலி ட்ரெயின்டாக இருக்காங்க, பியில் வந்து அன்ட்ரெயின்டாக இருக்காங்க. ஏ ப்ரொடியூஸ் மோர் எஃபிஷியன்சி, ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வெல் ட்ரெயின்டு. நம்மக்கிட்ட இருக்கிற சிமிலரான மிஷினே இருந்தாலும் அதை வச்சு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. டெக்னாலஜி டஸ் நாட் அப்பியர் ஆட்டோமேட்டிக்லி, பீப்புள் கிரியேட் டெக்னாலஜி. டெக்னாலஜின்றது வந்து தானாக உருவாயிடல, அதை வந்து பீப்புள் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் அதுக்கப்புறம் அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி அதை வச்சு இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சதை டெக்னாலஜியாக எல்லாமே பயன்படுத்துகிறோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலும் அது தேவையான இண்டஸ்ட்ரியில் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இன்னோவேஷன், டெக்னாலஜி அண்ட் ஹையர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இது பண்ணுறாங்க. ஜப்பான் இன்வெஸ்டட் ஹெவிலி இன் சயின்ஸ், இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே கிரியேட் வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இம்போர்ட் ஆர் நாட் வீக்னஸ். NCERT என்ன சொல்லுதுன்னா ஜப்பான் இம்போர்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மெனி ஸ்டூடெண்ட்டாக வந்து என்ன திங்க் பண்ணிக்கிறாங்கன்னா இம்போர்ட் பண்ணாமல் இவங்க எதுவுமே உருவாக்கல, எல்லாமே வெளியேந்து வாங்குறாங்க, அப்போ இவங்க சரியான கண்ட்ரி கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இஃப் கண்ட்ரி இம்போர்ட் ரா மெட்டீரியல், ப்ராசஸ் them effectively and export high value added productsனால் it become very rich. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அயன் ஓரை இம்போர்ட் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் காராக வந்து அதை செஞ்சு அதை வந்து காராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஹியூமன் கேபிட்டல் தான் பெருசு நேச்சுரல் ரிசோர்ஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. NCERT is not saying natural resources are unimportant. It's saying without skilled people, natural resources alone cannot ensure development அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஐடியல் சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஹியூமன் கேபிட்டல் அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு டெக்னாலஜி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குட் கவர்னன்ஸ் வந்து நடக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னா எக்கனாமிஸ்ட் ஆஃப்டன் சம்மரைஸ் திஸ் ஐடியா ஆஸ் அன் ஹியூமன் கேபிட்டலை அதை வச்சு இனோவேஷன் பண்ணுறோம், இனோவேட் பண்ணதை டெக்னாலஜியாக வருது, டெக்னாலஜி வந்து ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தருது, ஹையர் காம்படேட்டிவ்னஸ் கிடைக்குது, அதனால் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லிங்கேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்தியா ஃபோக்கஸ்ட் ஆன் மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா, செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் த சேம் ஐடியா பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. பில்ட் ஹியூமன் கேபிட்டல் டு க்ரியேட் லாங் டேர்ம் க்ரோத். ஹியூமன் கேபிட்டலை வந்து நம்ம பில்ட் பண்ணிவிட்டு டு க்ரியேட்லேயே லாங் டேர்ம் க்ரோத். அதர் கண்ட்ரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து வெரி ஃபியூ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் இன்வெஸ்ட் ஹெவிலி இன் எஜுகேஷன். சாம்சங், ஹுண்டா, LG டெவலப்டு கண்ட்ரியாக மாறுது. சிங்கப்பூர் வந்து வெரி லிட்டில் லேண்டாக இருந்தாலும் ஹைலி எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அதில் இருக்கும். அதனால் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக்கல் ஹப்பாக வந்து அது இருக்குது. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. இன்வெஸ்டட் இன் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், லீட் இன் ஹையர் டெக்னாலஜி, அதனால் வந்து அதுக்கு ஹையர் டெக்னாலஜி வந்து கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹைலி ஸ்கில்டு பீப்புள், இனோவேஷன்,
டெக்னாலஜி, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், எக்கனாமிக் growth வந்து அதிகமாகுது. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, புவர் ஹியூமன் கேபிட்டல், லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ டெவலப்மெண்ட் வந்து கிடைக்குது. ரிச் கண்ட்ரிஸ் ஆர் ரிச் பிகாஸ் தே ஹாவ் அப்யூடன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது தப்பு. மெனி டெவலப்டு கண்ட்ரி ஹாவ் லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஹியூமன் கேபிட்டல் கேன் ரிப்ளேஸ் ஈவன் எவ்ரி நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் தப்பு. ஹியூமன் கேபிட்டல் என்ஹான்ஸ் த யூசஸ் ஆஃப் த நேச்சுரல், இட் டஸ் நாட் எலிமினேட் த நீட் ஃபார் தெம். டெக்னாலஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தப்பு. டெக்னாலஜி கம்ஸ் ஃப்ரம் எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு பீப்புள் கிட்ட தான் டெக்னாலஜி வந்து கிடைக்குது. பிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் லேண்ட் அண்ட் ஃபிசிக்கல் கேபிட்டல். எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆர் கீ டிரைவ்ஸ் ஆஃப் லாங் டர்ம் டெவலப்மெண்ட். Countries with limited natural resources can still achieve high growth through investment in people. Many angle வந்து ரெடிமேட் யூபிஎஸ்சி ஸ்டென்டன்ஸ் பார்த்திங்கன்னா the experience of the countries such as Japan demonstrates the sustainable investment in human capital, innovation and technology can compensate for limited natural resources and drive long-term economic development. Since this sentence is extension exactly for GS3, essay and interview. Is natural resources wealth necessary for economic development? Natural resources are important, but they are not sufficient. Human capital, technology, institution, effective governance determine how efficiently the resources are used. Countries like Japan illustrate this principle. நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அது மட்டும் போதுமான்னு கிடையாது. ஹியூமன் கேபிட்டலோ, டெக்னாலஜியோ, இன்ஸ்டியூஷனோ அண்ட் எஃபிஷியன்ட் கவர்னன்ஸோ தான் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். அதை வச்சு எப்படி அந்த ரிசோர்ஸ் வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த கான்செப்ட் வந்து எது கூடலாம் இன்டர்லிங்க் ஆகியிருக்குன்னா ஹியூமன் கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி, இன்னோவேஷன், ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் growth, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் எக்கனாமி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். ப்ரீவைக்யூ ரிலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிப்பீட்டட்லி ஆஸ்க் கான்செப்ட் ரிலேட்டட் டு ஹியூமன் கேபிட்டல், டெக்னாலஜி, ப்ரொடக்டிவிட்டி, இனோவேஷன்னா என்ன, டெவலப்மெண்டல் டிஸ்பைட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growthனா என்ன. ஜப்பான் இஸ் often used as a supporting example while the underlying concept is what UPSC actually tests. Why did Japan become rich despite limited resources? It is invested heavily in education, skill and technology and human capital. அவங்க வந்து ஹெவிலியாக எஜுகேஷன்லையும் ஸ்கில்லையும் டெக்னாலஜியும் ஹியூமன் கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வாட் மேக் லேண்ட் அண்ட் மிஷன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கில்டு அண்ட் ஹெல்த்தி பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட் மேக் லேண்ட் அண்ட் மிஷன் ப்ரொடக்டிவ் அப்படின்னு எது கேட்குறாங்கன்னா வாட் மேக் லேண்ட் அண்ட் மிஷன் ப்ரொடக்டிவ், ஸ்கில்டு அண்ட் ஹெல்த்தி பீப்புள். What is the biggest lesson? Now, human capital determine how efficiently a country use its resource. கண்ட்ரி ஏல பார்த்தோன்னா அபிடண்ட் ஆயில் அண்ட் மினரல் பட் வீக் எஜுகேஷன், லோ ஸ்கில் இருக்குன்னா அப்போ அந்த இடத்த வச்சு என்ன யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரி பியில் வந்து ஃபியூ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது பட் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் இனோவேட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னா which country is more like to achieve sustainable long term? A தான். We explain using the concept of human capital and productive and technology. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் மென் அண்ட் உமன். இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஜாப் பற்றி மட்டும் பேசல, மியர்லினா ஒன்லி அது மட்டும் பற்றி பேசல. என்சிஆர்டி இன்ட்ரடியூஸ் செவரல் யூபிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் டுகெதராக பண்ணி சொல்லுது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபரு, ஒய் அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கர்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் நேஷ்னல் இன்கம். This idea are very important for the economy, society, social empowerment, GDP,
and we will study them concept by concept without any NCERT lens. சாப்டர் 2 வந்து இதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகுது டைரக்ஷன்னு. இது வரைக்கும் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து நியூ மேஜர் யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பை மென் அண்ட் உமன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் கனெக்ட் எக்கனாமி, சொசைட்டி, நேஷ்னல் இன்கம், ஜெண்டர் அண்ட் லேபர் எக்கனாமி வந்து கனெக்ட் பண்ணுது. அதனால் வந்து வி டிவைட் இன்டு ஏ ஸ்மால் கான்செப்டாக இது வந்து பிரித்து படிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகுது. வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் ஆல் ஆர் ஹியூமன் ஆக்டிவிட்டி கன்சிடர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆன்சர் வந்து நோ. எல்லா ஹியூமன் ஆக்டிவிட்டியும் கன்சிடர்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸானா இல்லை. ஒன்லி சர்டன் ஆக்டிவிட்டி கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமி இன் ஏ எக்கனாமிக் சென்ஸ். This concept became the foundation for understanding GDP, national income, employment, labor force, women's work and informal sectors. Only certain concept வந்து contribute to the economic in the economic sense. The concept became the foundation for understanding GDP, national income, employment, labor force, women work and informal sector. இப்போ நம்ம NCERT வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாமா? Okay. Like Vilas and Shakil, people have been engaged in various activities. We saw the Vilas sold fish and Shakil got a job in the farm. விலாஸ் மற்றும் சக்கேல் போன்ற அனைத்து மக்களும் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். விலாஸ் மீன் வெற்றான், சக்கேல் ஒரு தனியான நிறுவனத்தில் வேலை செய்தார். இந்த செயல்கள் 3 முக்கிய பொருளாதார துறைகளில் பிரிக்கப்படுகிறது. The various activities has been classified into 3 main sectors: primary, secondary and tertiary. இந்த துறைகளில் நடைபெறும் செயல் பொருட்கள் மற்றும் சேவைகள் உருவாக்குகின்றன. இந்த துறைகளில் நடைபெறும் செயல்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கின. Agriculture, forestry, animal husbandry, fishery and poultry, farming, mining and quarry. Manufacturing is included in the secondary sector. Trade, transport, communication, banking, education, health, tourism, service, insurance are included in the service sector. The activities in the sector resulted in the production of goods and service. ஓகேவா, அதன் தேசிய வருமானத்தின் மதிப்பு சேர்க்கின்றன. This activity add value to the national income. இவை செயல்களையோ பொருளாதார செயல்களோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னப்படும். These activities are called economic activity. இவை செயல்களோ பொருளாதார செயல்கள். எக்கனாமி ஆக்டிவிட்டி அப்படின்னா பொருளாதார செயல். நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருவாய். கூட்ஸ்னா பொருட்கள், சர்வீஸ்னா சேவை, ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, வேல்யூ அடிஷன்னா மதிப்பு சேர்த்தல். பிரைமரி செக்டர்னா முதன்மை, செகண்டரி செக்டர்னா 2ஆம் நிலை, டெர்ஷரி செக்டர்னா 3ஆம் நிலை. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டலான டெஃபினிஷன் இது எக்கனாமிக்ஸில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஃப் இட் இஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் and add value and contribute to national income. An activity is called as இப்போது ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி சொல்கிறோன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து அதுக்குன்னு ஒரு மதிப்பு ஆட்ஸ் வேல்யூ அண்ட் இட் கான்ட்ரிபியூட் டு நேஷ்னல் இன்கம். அதுதான் வந்து எக்கனாமிக். த ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் அஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஃப் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஆட்ஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட் டு நேஷ்னல் இன்கம். இதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ரைஸ் வந்து விளைவிக்கிறாங்க, அது வந்து கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டாக்டர் ட்ரீட் பேஷண்ட், சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப் ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வருது. பஸ் டிரைவர் டிரான்ஸ்போர்ட்டட் பீப்புள், அதனால் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து உருவாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்,
NCERT deliberately mentioned goodsனா என்ன, physical products, rice, car, shirts, mobile phones. சர்வீஸ்னா இன்டான்ஜிபிள்னால் நம்மளால் வந்து பார்க்க முடியாத விஷயங்கள், அதுதான் வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன், பேங்கிங்கு, ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டு, சாஃப்ட்வேர், டூரிசம் போத் கான்ட்ரிபியூட் டு ஜிடிபி. இது ஹிடன் மினி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன். NCERT சேஸ் activities add value to national income. NCERT say activities add value to national income. இதுன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேல்யூ அடிஷன்? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்மர் செல் காட்டன், டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி கன்வெர்ட் காட்டன் இன்டு கிளாத், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி கன்வெர்ட் கிளாத் இன்டு ஷர்ட். ஈச் ஸ்டேஜ் இன்க்ரீஸ் வேல்யூ. வேல்யூ அடிஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. NCERT என்ன சொல்கிறேன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆட் வேல்யூ டு நேஷ்னல் இன்கம். வேல்யூ அடிஷன்னா என்னன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆட் வேல்யூ டு நேஷ்னல் இன்கம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் வேல்யூ அடிஷன் அப்படின்னா என்னென்னா ஃபார்மர் செல் காட்டன், டெக்ஸ்டைல் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கன்வெர்ட் காட்டன் இன்ட்டு கிளாத்து, கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து கன்வெர்ட் கிளாத் இன்ட்டு ஷர்ட்டு. ஈச் ஸ்டேட் இன்க்ரீஸ் வேல்யூ. திஸ் இன்க்ரீஸ் தான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கான்செப்ட் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் கிளாஸ் டு மேக்ரோ எக்கனாமி அண்ட் யூபிசி வேல்யூ அடிஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா NCERT does not say economic activities create money. It say they add to national income. அப்படின்னா என்னென்னா they increase the country's total production and income. நேஷ்னல் இன்கம்னா என்ன அப்படின்னா NCERT வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி க்ரியேட் மணியை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலை. அது என்ன சொல்லுதுன்னா they add to national income அப்படின்னு சொல்லுது. they increase the country's total production and income அப்படி சொல்லுது. ஹிடன் மினி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஆக்டிவிட்டின்றது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றதுலாம் கிடையாது. எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் ஏ ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் நாட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிளுக்கு பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ஃபன், நாட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிளேயிங் கிரிக்கெட் ப்ரொஃபஷ்னலி அப்படின்றதும் கிடையாது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றது டிஃப்ரென்ஸ் டிபெண்ட் ஆன் வெதர் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் வேல்யூ இஸ் கிரியேட்டட். ப்ரொடக்ஷன் இன்க்ளூட் சர்வீஸ். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன்றது மேனுஃபேக்சரிங் ஒன்லி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தப்பு. எக்கனாமிக்ஸ் டிஃபைன் ப்ரொடக்ஷன் அஸ் கிரியேட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டீச்சர், டாக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் லாயர் ஆர் ஆல் ப்ரொடக்டிவ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் வந்து எக்கனாமிக்ஸ் டிஃபைன் ப்ரொடக்ஷன் அஸ் கிரியேட்டிங் யூட்டிலிட்டிஸ் யூஸ்ஃபுல்னஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்மர் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டீச்சர் வந்து எஜுகேஷன், டாக்டர் ஹெல்த், டிரான்ஸ்போர்ட் வந்து கிரியேட் ஒரு பிளேஸ் யூட்டிலிட்டியை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. பேங்க் கிரியேட் ஃபினான்ஷியல் யூட்டிலிட்டி. ஆல் ஆஃப் திஸ் ஆர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஜிடிபி டுடே ஆஸ் எ லார்ஜ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த சர்வீஸ் செக்டர். எக்ஸாம்பிளுக்கு ஐடி சர்வீஸ், பேங்கிங்கு, டூரிசம், ஹெல்த் கேரு, எஜுகேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான். NCERT இஸ் ப்ரிப்பரிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எக்கனாமியும் க்ரோத் ஆகுது. எவ்ரி ஜாப் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒன்லி ஆக்டிவிட்டி தட் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமி ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்.
அடுத்தது வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் கிரியேட் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க, அது தப்பு. சர்வீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் எக்கனாமிக் வேல்யூ. நேஷ்னல் இன்கம் இன்க்ளூட் ஒன்லி கூட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேஷ்னல் இன்கம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான். பிலிவ்ஸ் ஆங்கிளில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் ஆட்ஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட் டு நேஷ்னல் இன்கம். மெயின்ஸ் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் encompass the production of goods both goods and services that generate value addition and contribute to national income, make them central to economic growth. Interview angle is teaching an economic activity. Although it does not produce a goods, physical goods, and teaching, production on educational service create human capital, adds value to the economy and contribution to the national income. This concept connect with GDP, national income, gross value addition, production, goods and service, employment, labor force and economic growth. PYQ வந்து பார்த்தீங்கன்னா repeatedly asked conceptual question on goods and service, productive activity, production activity, value addition, GDP, national income and service sector. This NCERT definition is the foundation for all of them. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. an activity that produce goods or service, adds value and contribute to national income. Does service count as production? Yes. Why is value addition important? It increase national income and GDP. மெயின் லெசன் பார்த்தீங்கன்னா, நாட் எவ்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒன்லி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் கிரியேட்ஸ் வேல்யூ ஆர் இன்க்ளூடட். ஹோமில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து அம்மா அங்கே குக் பண்ணுறாங்க எவ்ரிடே. அதை வந்து நம்ம வந்து நேஷ்னல் இன்கம்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு மட்டும், ஃபுட் ஃபார் பேயிங் கஸ்டமருக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன் அது வந்து சர்வீஸாக நினைக்கிறோமா? கான்செப்ட் 17 வந்து 3 செக்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். என்சிஆர்டி கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் வந்து என்சிஆர்டி வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வேர் டு பீப்புள் ஒர்க் இன் எக்கனாமி. எக்கனாமிக்ஸ் கிளாஸிஃபை ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் 3 செக்டர்ஸ். திஸ் கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ஜிடிபினா என்ன, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்றது நமக்கு தெரிய உதவுது. The various activities have been classified into 3 main sectors: primary, secondary, tertiary. பொருளாதார செயல்கள் 3 முக்கிய துறைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. முதல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அடங்கும்னா, விவசாயம், வனத்துறை, கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி, கோழிப்பண்ணை, சுரங்கத் தொழில், கல் அகழ்தல். இரண்டாம் நிலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அடங்கும். மூன்றாம் நிலை வந்து டெர்ஷரி, வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கி, கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, காப்பீடு, பிற சேவைகளும் அடங்கும். இதில் வந்து அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம், ஃபாரஸ்ட்ரினா வனத்துறை, அனிமல் ஹஸ்பண்ட்ரினா கால்நடை வளர்ப்பு, பவுல்ட்ரினா வந்து கோழிப்பண்ணை, மைனிங்னா சுரங்கம், குவாரிங்னா கல் அகழ்தல், மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி தொழில், ட்ரேட்னா வணிகம், கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு, இன்சூரன்ஸ்னால் காப்பீடு, டூரிசம்னா சுற்றுலா. இதில் பேசிக் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் டிவைட் த எக்கனாமி பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம், நாட் ஆன் இன்கம். அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, அதோட வருமானத்தை பேஸ் பண்ணி அவங்க பிரிக்கலாம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் டிவைட் எக்கனாமி பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஒர்க்
performed, not an income. Primary sectorல வந்து பார்த்திங்கன்னா activities that directly use natural resources. ப்ரைமரி செக்டாரோட மீனிங் என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் தட் டைரக்ட்லி யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்மிங்கு, ஃபிஷ்ஷிங்கு, ஃபாரஸ்ட்ரி, மைனிங்கு, டெய்ரி, பால்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்டர். ஏன் இதை ப்ரைமரின்னு சொல்கிறாங்க? பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த எக்கனாமி. இதுதான் வந்து எக்கனாமிக்கு வந்து ரா மெட்டீரியலை வந்து கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டன் கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், அயன் ஓன் வந்து மைனிங்லேருந்து வருது, மில்க் வந்து அனிமல் ஹஸ்பண்டரிலேருந்து வருது. செகண்டரி செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் தட் கன்வெர்ட் ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஆக்டிவிட்டீஸ் தட் கன்வெர்ட் ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. காட்டனை வந்து கிளாத்தாகவும், காட்டன் வந்து அக்ரிலேருந்து கிடைக்குது, அதை வந்து கிளாத்தாகவும், கிளாத்லேருந்து ஷர்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுது. திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் மேனுஃபேக்சரிங். Why called secondary? Because it used the output of the primary sector. ஏன் நம்ம இதை செகண்டரி சொல்கிறோம்? ஏன்னா வந்து இது ப்ரைமரி செக்டரோட அவுட்புட்டை வந்து யூஸ் பண்ணுது. டெர்ஷரி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா ஆக்டிவிட்டி தட் ப்ரொவைட் சர்வீஸ். மீனிங் என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் தட் ப்ரொவைட் சர்வீஸ். அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறது தான் வந்து அதுதான் வந்து டெர்ஷரி செக்டார் அப்படி சொல்கிறாங்க. டீச்சிங், டாக்டர், பேங்கிங், சர்வீஸ்னால் என்ன சொல்கிறது? பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ஐடி, இன்சூரன்ஸ். நோ ஃபிசிக்கல் குட்ஸ். இங்கே வந்து ஒரு கூடை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அதுக்கு படலாக வந்து பட் தே ப்ரொடியூஸ் வேல்யூ த்ரோ சர்வீஸ். அவங்க செய்கிற அந்த சர்வீஸ் மூலிமா வந்து அதில் வேல்யூ கிடைக்குது. ஒரு கூடாக அவங்க இதை பார்க்க முடியாது, இன்டேஞ்சபிள், இதை தொட்டோ இதில் வந்து பார்க்கவும் முடியாது. பட் ஆனால் இது வந்து இந்த ஆள் வந்து ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. பட் தே ப்ரொவைட் வேல்யூ த்ரோ சர்வீஸ். அந்த சர்வீஸ் பண்ணி அவங்க அதால் ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஆல் த்ரீ செக்டர்ஸ் ஆர் கனெக்டட். NCERT lists the separate sectors separately, but in reality they depend on each other. NCERT வந்து இதை வந்து தனித்தனியாக பிரிக்குது, ஆனால் வந்து ரியாலிட்டியில் இது எல்லாமே இன்டர்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் வந்து காட்டனை வளர்க்குறாங்க, ஃபேக்ட்ரிஸ் வந்து கிளாத்தை வந்து மேட் பண்ணுது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கம்பெனிக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க, ஷாப் வந்து செல் பண்ணுது, பேங்க் வந்து ஃபைனான்ஸ் த பிஸ்னஸ், இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட் த குட்ஸ். எவ்ரி செக்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். நோ செக்டார் இஸ் சுப்பீரியர். இதில் வந்து எந்த செக்டாரும் சுப்பீரியர் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க? சர்வீஸ் செக்டர் வந்து மாடர்ன், அக்ரிகல்ச்சர் வந்து பேக்வேர்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தப்பு. வித்தவுட் அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் cannot get raw material and service cannot function properly. All three are essential. அது மூணுமே எசென்ஷியல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிராஜுவலி ஷிஃப்ட் ஃப்ரம் ப்ரைமரிலேருந்து செகண்ட்லேருந்து டெர்ஷரியாக ஷிஃப்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து மோஸ்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து பீப்புள் ஸ்டில் ஒர்க்கிங் இன் அக்ரிகல்ச்சர். இந்தியா இஸ் கரண்ட்லி அண்டர்கோயிங் திஸ் ட்ரான்சிஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட். ஈச் செக்டார் ரிக்வயர்ட் டிஃப்ரெண்ட் ஹியூமன் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டும் வேறு இருக்கும். ஒவ்வொரு செக்டருக்கு டிஃப்ரெண்ட்டான ஹியூமன் கேபிட்டல் வந்து தேவைப்படுது. அக்ரிகல்ச்சருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இருக்கணும், இரிகேஷன் இருக்கணும், சாயில் மேனேஜ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். செகண்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், மிஷினரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் வந்து தேவை. டெர்ஷரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஐடி, மெடிக்கல், பேங்கிங், மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து டெர்ஷரிக்கு வந்து தேவை. ஹியூமன் கேபிட்டல் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி இன் ஆல் த்ரீ செக்டர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ரிமெம்பர் சாப்டர் 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டூடெண்ட் செக்டர் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன், ஸ்டடீட் செக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன். சாப்டர் 2ல் வந்து ஸ்டடீஸ்ட் them based on employment. UPSC often combine this two perspective வந்து perspective கம்பேர் பண்ணும். ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி டெவலப்மெண்ட் அஸ் யூஷுவலி ஃபாலோ அக்ரிகல்ச்சர் எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அண்ட் சர்வீஸ் எக்கனாமி. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எக்கனாமி வந்து டுடே வந்து அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட் மெனி பீப்புள், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்ட் த்ரோ மேக் இன் இந்தியா.
Service contribute the large share to GDP. This create debate on employment, productive and inclusive growth. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுலேருந்து ப்ரைமரி செக்டர் பயனடையுது, அதுலேருந்து ரா மெட்டீரியல் கிடைக்குது, அதுலேருந்து செகண்டரி செக்டர் வந்து ஃபினிஷ்ட் கூட உருவாக்குது, டெர்ஷியரி செக்டர் வந்து அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ் டு கன்சியூமருக்கு வந்து பண்ணுது. அக்ரிகல்ச்சர் அலோன் இஸ் த ப்ரைமரி செக்டர்ன்றது தப்பு. அக்ரிகல்ச்சரும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரைமரி செக்டர். ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மைனிங் அண்ட் குவாரிங்கும் சேர்த்து தான் வந்து ப்ரைமரி செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் பிலாங் டு த டெர்ஷியரி செக்டர். மேனுஃபேக்சரிங்கிறது வந்து டெர்ஷியரி செக்டருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. மேனுஃபேக்சரிங் பிலாங் டு செகண்டரி செக்டர். சர்வீசஸ் ப்ரொடியூஸ் நத்திங். சர்வீஸ் ப்ரொடியூஸ் நத்திங். சர்வீஸ் எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலன்றதும் தப்பு தான். சர்வீஸ் ப்ரொடியூஸ் economic values even if they do not produce physical goods. பிரிம்ஸ் ஆங்கிளில் வந்து ப்ரைமரி வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் யூசஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், செகண்டரி வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸ், டெர்ஷரி வந்து சர்வீஸ் செக்டர். ரெடிமேட் யூபிஎஸ்சி சென்டென்ஸ் என்னென்னா பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரைஸ் காம்ப்ளிமெண்ட்ரி க்ரோத் ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர். பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னா கான்டெம்பரரி க்ரோத் ஆஃப் எல்லாத்துலேயும் சமமான க்ரோத் இருக்கணும். ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் டெர்ஷரி செக்டருக்கும் supported by continuous investment in human capital. Can country become developed by depending only on the service sector? No. While the service sector contributes significantly to GDP, sustainable development require a productive primary sector for food and raw material, a competitive manufacturing sector for industrial growth and an efficient service sector to support both. இதில் வந்து this concept connect with structural transformation, employment, GDP composition, human capital, make in India, agriculture, manufacturing, service economy, labor productivity and economic development. UPSC has repeatedly asked questions related to sectoral contribution to GDP, employment pattern, structural transformation, agriculture versus manufacturing, growth of the service sector, human capital across sector. 32nd ரிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக வந்து யூஸ் நேச்சுரல் மெயின் ஒர்க்கே பார்த்தோன்னா யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர், ஃபிஷர்மேன்ஸ் அண்ட் மைனர். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். டெர்ஷரி வந்து ப்ரொவைட் சர்வீஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ். இந்தியாவோட சர்வீஸ் செக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் த லார்ஜ் ஷேர் டு ஜிடிபி, பட் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் எம்ப்ளாய் a large fraction of the workforce. What does this indicate about large productivity and structural transformation in the Indian economy? Explain conceptually. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இப்போ 18 வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்லியாக தப்பாக புரிஞ்சுக்கிறோம். என்சிஆர்டி இன்ட்ரடியூஸ் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். These are not the same as economic and non-economic activities. The distance is subtle but economic importance for UPSC, especially when we study GDP and national income. We will analyze this carefully line by line without missing any NCERT concept. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான கான்செப்ட் இங்கே NCERTன்னு சொல்கிறாங்க. மெனி ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்குவாங்க. இதை ஸ்லோவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நேஷ்னல் இன்கம் கிளாஸ் 12 வந்து ஜிடிபி, உமன் ஒர்க் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ரொடக்டிவிட்டி பிகம் மச் ஈஸியர். இந்த கான்செப்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா all economic activities done in the market. No, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஆக்டிவிட்டி அண்ட் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி வேர்ட். Do not confuse
எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வர்ஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது வேறு அது வேறு. வித் மார்க்கெட் ஆக்டிவிட்டி அண்ட் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன். பொருளாதார செயல்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தை பொருளாதாரம், சந்தை செயல்கள் அண்ட் சந்தைக்கு வெளியான செயல்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சந்தை செயல்கள் அண்ட் சந்தைக்கு. இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஹஸ் 2 பார்ட்ஸ், மார்க்கெட் ஆக்டிவிட்டி அண்ட் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸாக வந்து பிரிக்கிறாங்க. மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா, ஊதியம், சம்பளம் அல்லது லாபம் பெறுவதற்காக செய்யப்படும் செயல்கள். ஊதியம், சம்பளம் அல்லது லாபம் பெறுவதற்காக செய்யப்படும் செயல்கள். இதில் வந்து பொருட்கள் உற்பத்தி, சேவைகள், அரசு பணிகள் அனைத்தும் அடங்கும். நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ்னால் தனது குடும்பத்தின் தேவைக்காக செய்யப்படும் போது, இதில் குடும்பம் சாப்பிடுவதற்காக உற்பத்தி செய்தல், தன்னுடைய பயன்பாட்டிற்காக பொருட்களை தயாரித்தல், தன்னுடைய சொத்துக்களை உருவாக்குதல் அடங்கும். மார்க்கெட் ஆக்டிவிட்டின்னா சந்தை செயல். நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டினா சந்தைக்கு வெளியான செயல். ரெமுரேஷன்னா ஊதியம் அல்லது சம்பளம். ப்ராஃபிட் லாபம். செல்ஃப் கன்சப்ஷனாக தன் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துதல். ஃபிக்ஸட் அசட்ஸ்னால் என்ன வந்து நிலையான சொத்துக்கள். ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. இதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைட் பேஸ்ட் ஆன் ஒய் த ஒர்க் இஸ் ஆப்டன். ஏன் வந்து இந்த ஒர்க் நடக்குது அப்படின்றது தான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். நாட் பேஸ்ட் ஆன் கூட்ஸா, சர்வீஸா, அக்ரிகல்ச்சரா, ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியாலாம் கிடையாது. இது எது வந்து ஒய் த ஒர்க் இஸ் டன், எதுக்காக இது, உனக்காகவா மார்க்கெட்டுக்காகவா, அவ்வளோதான் ஒரே கேள்வி. இன்ஸ்டட் பேஸ்ட் ஆன் இட் இஸ் டன் ஃபார் ஏர்னிங் இன்கம். அது மாதிரிலாம் கேட்காம தான் இது வந்து எதுக்காக, நீ வச்சுக்க போறியா இல்லை வெளியே விற்று சம்பாதிக்க போறியா, அவ்வளோதான். அதுதான் ஒரே கொஸ்டின். இடன் மினி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆக்டிவிட்டின்னா என்னென்னா, நீ பர்ஃபார்ம் ஒர்க், சம் ஒன் பே ஃபார் யூ, இன்கம் இஸ் ஜென்ரேட்டட். நீ ஒரு வேலை செய்கிற, அதுக்கு இன்னொருத்தன் வந்து உனக்கு கூலி கொடுக்குறான், அதை வச்சு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன்னா அதுதான் வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி. டீச்சர் இன் ஸ்கூல் சேல்ரி வந்து கிடைக்குது அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக, மார்க்கெட் ஆக்டிவிட்டி பண்ணுறான். மார்க்கெட் ஆக்டிவிட்டி. டாக்டர் வந்து ஃபீஸ், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க, அது மார்க்கெட் ஆக்டிவிட்டி. ஃபார்மர் வந்து அரிசி வந்து விற்கிறாங்க, அதுலேருந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதான் வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து சேலரியை வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து சேலரி கிடைக்குது, அதுதான் வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி. நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டினா என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஹேப்பன் ஆகுது, பட் இட் இஸ் நாட் சோல்ட். இட் இஸ் யூஸ்டு பை த ப்ரொடியூசர் ஆர் ஃபேமிலி. ப்ரொடக்ஷன் வந்து ஏற்படுது, அதை வந்து மார்க்கெட்டை விற்காம தான் தனக்கு தானே வச்சுக்கிறாங்க, அதுதான் வந்து நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. மார்க்கெட் ஆக்டிவிட்டினா மார்க்கெட்டுக்காக, நான் மார்க்கெட்னால் தனக்காக. நோ சேல்ஸ், நோ மார்க்கெட் ஆக்டிவிட்டி. அனதர் எக்ஸாம்பிள் வந்து, என் ஃபேமிலி பில்ட் எ ஸ்மால் ஷெட் ஃபார் தர் ஓன் யூஸ், அதனால் எந்த பயனும் இல்லை, நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. செல்ஃப் கன்சப்ஷன்னா அப்படின்னா, என்சிஆர்டி யூஸ் செல்ஃப் கன்சப்ஷன் மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கன்சியூம்டு பை த ப்ரொடியூசர். ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, கன்சியூம்டு பை த ப்ரொடியூசர், அவங்களே அதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து செல்ஃப் கன்சப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ்டு பை ஓன் கவ், அவங்கள மாட்டிலேருந்து பால் வருது, அது யாருக்கும் விற்காமல் அவங்களே வந்து ஃபேமிலியே குடித்தாங்கன்னா அதுதான் வந்து செல்ஃப் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா என்சிஆர்டி ஸ்பெசிஃபைலி மென்ஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் ஒய் அப்படின்னா என்னென்னா, because students often think government does not earn profit, therefore government jobs are not economical activities. தப்பு. government employee receive salaries, they produce public service, therefore government service வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்சிஆர்டி ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் கவர்மெண்ட் சர்வீஸையும் வந்து என்சிஆர்டி வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தப்பாக நினச்சிக்கிறாங்க, கவர்மெண்ட் டஸ் நாட் ஏர்ன் ப்ராஃபிட், கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஏர்னிங்கும் இல்லை, அதனால் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வராது அப்படின்னு. ஆனால் தப்பு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுனால அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, அந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா தே ப்ரொடியூஸ் பப்ளிக் சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து கவர்மெண்ட் சர்வீஸும் வந்து மார்க்கெட் எக்கனாமிக்குள்ளே வரும். ஒய் இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
Because later GDP measure produced economists much decided why economic activity should be counted. This distinction help answer that. Economists classify production into market production, sold in market as observable price easy to measure. Non-active production are not sold, often difficult to measure. இதுதான் வந்து சொல்கிறாங்க. மார்க்கெட் ஆக்டிவிட்டினா ஃபார்மர் செல்ஸ் வீட் டு எஃப்சிஐ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதுதான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டினா ஃபார்மர்ஸ் க்ரோ வெஜிடபிள்ஸ் ஒன்லி ஃபார் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ், நாட் சேல்ஸ். நாட் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. காஷஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடக்ஷன் வந்து சோல்டு இன் மார்க்கெட், இன்கம் ஏர்ன்டு மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டினா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கன்சப்ஷனுக்கு, நோ செல்லு. நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டின்றது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. தப்பு. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். Both market activity and non-market are typically of economic activity. This differ only by whether production is sold or consumption by the production. Government jobs are non-market அப்படின்றது தப்பு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆல்சோ ரிசீவ் சேலரி. அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் பெர்ஃபார்ம்டு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. கவர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனி செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஆல் தே கேன் இம்போஸ் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சோல்டு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஸ்டு பை ப்ரொடியூசர், இன்கம் ஏர்ன்டு மெயின்லி ஓன் கன்சம்ஷன், சேலரி ப்ராஃபிட் எக்ஸிஸ்ட்னா நோ மார்க்கெட் சேல்ஸ். Ready-made UPSC sentence. Economic activities may be market-oriented or non-market-oriented, depend on whether the story is exchanged or remuneration or retained for self-consumption. If a farmer grows vegetables only for his own family consumption, is this contribution to the economy? அப்படின்னா வந்து yes. He is producing goods and meeting household service. This is non-economic. Market economy activities become the இதோட இன்டர்லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா the concept connected with GDP, national income, household production, agriculture, labor economy, weak human work, self-consumption, informal economy. இது கூட வந்து கான்செப்சுவல் கொஷின்ஸாக வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஹவுஸ் ஹோல்டு ப்ரொடக்ஷன், நேஷ்னல் இன்கம், மார்க்கெட் ப்ரொடக்ஷன், இன்ஃபார்மல் சர்வீஸ், லேபர் ஃபோர்ஸ். What is market activity? Production of goods and service for economy, wages or profit. Why it is ப்ரொடக்ஷன் வந்து ஓன் கன்சப்ஷனுக்காக சேல்ஸு கிடையாது. ஆர் போத் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எஸ். பிக்கஸ்ட் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி இஸ் நாட் த சேம் அஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ்சியோட திங்கிங் கொஸ்டின் என்னென்னா, a farmer harvests 1000 kg of rice, 700 kg is sold in the market, 300 kg is consumed by the farmer's family. Identify which is the part of the market activity and which is part of non-market activity. Explain your reasons. Mentor note என்னன்னா important connection வந்து இருக்குது. NCERT will immediately move to another concept that many aspirant misunderstand. என்னன்னு பார்த்தீங்கன்னா women household work and national income. This is one of the most important conceptual topic in economy plus society plus women entrepreneurship. Empowerment. Why Sheila household work is not included in national income? Why Geeta's fishing sales is counted?
The difference between household work, economic activity, and national income accounting. This topic has strong link with GS1 Women Economy essay interview, so we will study it in deeply. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இந்த என்டையர் UPSC has indirectly tested the idea how many times through questions on GDP, unpaid work, women, labor force participation and inclusive growth. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.